ஆத்ம நண்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாட்டோடு இருப்பவர்களுக்கு கூட எதிரிகள் இருக்கத்தான் செய்கின்றனர். அதற்காக எதிரியை ஆயுதம் கொண்டு தாக்க வேண்டும் என்று இல்லை. எதிரியை அவன் போக்கில் விட்டு திருத்த வேண்டும். நமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமே ஒழிய அவனை அழிக்க நினைக்கலாகாது. ஒரு பக்தனுக்கு இறைவன் எண்ணம் வந்தவுடனேயே ஆனந்த கண்ணீர் பெருக வேண்டும். அப்பொழுது அவனது கர்மங்கள் எல்லாம் அதிலேயே அழிந்து போகும். நம்மை சுற்றியிருக்கும் இடங்களில் வேண்டுமானால் அழுக்கு படியலாம். ஆனால் வெட்டவெளி எப்பொழுதும் தூய்மையானதாகத்தான் இருக்கும். அதை அழுக்குப்படுத்த இயலாது. அதுபோல ஒருவனது மனம் வெட்டவெளியாக இருக்க வேண்டும். அதில் அழுக்கு சேர்க்கக்கூடாது. தீர்த்த யாத்திரை செல்லும் ஒருவன் தனது அங்கங்களில் தவமாலை அணிவது போன்ற புறச்சடங்குகளை செய்வதனால் பயனேதும் இல்லை. உங்களது மனம் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதும். அங்கு இறைவன் தானாக வந்து குடியிருப்பான். புறச்சடங்குகள் தேவையற்றவை. மனதை செம்மைப்படுத்தினால், பக்குவப்படுத்தினால் அதுவே இறைவன் குடியிருக்கும் ஆலயமாகிவிடும். நமது வினைப்பயன் பச்சை மரத்தை போன்றது. அதை எரிக்க முற்பட்டால் அது முதலில் தீப்பிடிக்கவே கால தாமதமாகும். ஆனால் தீப்பிடித்து விட்டால் அதில் உள்ள ஈரம் யாவும் கசியும். பின் அது மளமளவென்று தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்கும். அதுபோல இறைவன் எண்ணம் என்ற தீயை உங்கள் கர்மாவின் மீது ஏற்றுங்கள். கர்மா என்பது நமது வினைப்பயன் என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் கர்மங்கள் தானாகவே தன்னுள் உள்ள தன்மையை இழந்து பொசுங்கி சாம்பலாகும். கர்மாவை அழிக்க தெரியாதவர்கள் நல்லதை மட்டும் செய்து வாருங்கள். அப்பொழுது உங்களது கர்மாக்கள் தானாகவே அழிந்துவிடும். எல்லா செயல்களும் ஈசனால் செய்யப்படுகின்றன என்று எண்ணி செயல்படுங்கள். நீங்கள் செய்வதாக ஒருபோதும் கருதாதீர்கள். அதற்காக பிறருக்கு தீமை செய்வதும் ஈசன் செயல் என்று எண்ணாதீர்கள். இங்கு நான் ஈசன் என்று குறிப்பிடுவது எல்லா மதத்திற்கும் பொதுவானதே. உங்களுக்குரிய கடவுளை ஈசன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு விருப்பமான பெயரிட்டு அழைத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நல்லவற்றை திருப்பி போட்டு தீயவையாக எண்ணி பார்க்காதீர்கள். உங்கள் எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் பகவான் உங்கள் அருகிலேயே இருப்பார். அத்துடன் இறைவனை ஜோதி வடிவமாக எண்ணி தியானித்து வாருங்கள். நீங்களும் ஜோதி வடிவம் என்பதனை மறவாதீர்கள். இந்த எண்ணங்கள் தான் உங்களை இந்த உலக கர்மாக்களில் இருந்து விடுவித்து அந்த பரமனோடு இணைக்கும். நன்றி அன்பர்களே. நாம் மீண்டும் சந்திப்போம்.